டைம் ட்ராவல். ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சில நாட்கள் கழித்து இதை நம்ம இப்படி செஞ்சுருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு நிறைய பேருக்கு தோணியிருக்கும். அந்த இடத்துக்கு போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அதை மாற்றி அமைச்சிருக்கலாமே நிறையவே தோணியிருக்கும். உண்மையாகவே காலத்தை கடந்து நம்மளால் போக முடியுமா? காலப்பயணம் சாத்தியமா? வாங்க விரிவாக பார்க்கலாம். வணக்கம் மக்களே. ப்ரெசண்டில் எடுக்கிற முடிவுகள் மூலமாக தான் ஃப்யூச்சரே முடிவாகுது. நாம் ப்ரெசண்டில் எடுக்கிற முடிவு மூலமாக ஃப்யூச்சரையே மாற்றி அமைக்க முடியும். டைம் ட்ராவல் சாத்தியம்னு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு மனிதனாலேயோ அல்லது ஏதாவது ஒரு வாகனம் மூலமாகவோ ஒளியோட வேகத்தை நம்மளால் எட்ட முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் ஃப்யூச்சருக்கு ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. முதல்ல ஒளியோட வேகம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் சொல்கிறத கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் பூமியிலிருந்து ஒளியோட வேகத்தில் நிலாவுக்கு போகிறதுக்கு வெறும் 1.28 செகண்ட் தான் ஆகும். இவ்வளோ வேகத்தில் பயணித்தா எப்படி ஃப்யூச்சர் போக முடியும்னு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் 2 பேர் ஒரு ட்வின்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ட்வின்ஸில் ஒருத்தரை பூமியிலிருந்து ஸ்பேஸுக்கு ஒளியோட வேகத்தில் ஒரு வருஷத்துக்கு அனுப்பி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். திரும்பி வரும்போது உங்களுக்கு 1 வயசு தான் கூடி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தா உங்கள் கூட இருந்த இன்னொரு ட்வின்ஸுக்கு 20 வயசு அதிகமாக இருக்கும். அப்படி பண்ணும்போது நீங்கள் 20 வயசுக்கு முன்னாடி போய் ஃப்யூச்சருக்கு போயிருப்பீங்க. இதில் இன்னொரு சிக்கலான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃப்யூச்சருக்கு ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கீங்களோ அதுதான் உங்களோட ப்ரெசண்டாக மாறிடும். திருப்பி பாஸ்ட்டுக்கு போகவே முடியாது. உங்களால் ஒரு பாஸ்ட்டுக்கு போகிற டைம் மிஷினை கண்டுபிடிக்க முடிஞ்சு உங்களால் பாஸ்ட்டுக்கு போக முடிஞ்சதுன்னா அதுலேயும் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அது என்னலான்னு பார்க்கலாம். இந்த தாத்தா பேரடாக்ஸ்ன்னு சொல்ல போகிற ஒரு தியரி படி நீங்கள் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க டெக்னாலஜி மூலமாக ஒளியோட வேகத்திலையோ இல்லை ஒளியோட வேகத்தில் போகக்கூடிய ஒரு வண்டியையோ நம்மளால் தயார் பண்ண முடியாது. ஒருவேளை ஃப்யூச்சரில் நம்மளால்